ரிவர்ஸ் சைக்காலஜி இன்டர்நெட்டில் அதிகமாகவே பேசப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நிஜமாகவே ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இதோடைய டார்க் சைட் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க. இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டோரி 1756 நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஃப்ரெட்ரிக் என்ற மன்னர் ரஷ்யாவை ஆண்டு வந்தார். இவரோட ஆட்சியில் உணவு பற்றாக்குறை இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு இவர் யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு உருளைக்கிழங்கு பயிரிடலாம்னு யோசனை வந்தது. உடனே நாட்டு மக்களுக்கு உருளைக்கிழங்கு பயிரிடணும்னு அறிக்கை அனுப்பினார். அதற்காக சவுத் அமெரிக்காவிலிருந்து பொட்டேட்டோ பிளான்ட்ஸ் வாங்கி மக்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் மக்களுக்கு பயம். ஏன்னா இது ஒரு புது வகையான ஒரு உணவு வகை. அதனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. உடனே மன்னர் இந்த உருளைக்கிழங்கோடைய பெனிஃபிட்ஸை மக்களுக்கு சொல்கிறார். இது உடலுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மக்களும் மன்னரோட பேச்சை கேட்டு பயிரிடுறாங்க. ஆனால் பயிரிட்ட அப்புறம் அவங்களுக்கு அதோடைய தோற்றத்தையும் அதோடைய ருசியும் பிடிக்கலை. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட மன்னர் அவருடைய சோல்ஜர்ஸை அனுப்பி அவருடைய உருளைக்கிழங்கு தோட்டத்தை பாதுகாக்க சொன்னார். அந்த ஊரில் இருக்கிற திருடர்கள் அப்படி மன்னர் எதை பாதுகாக்கிறாரு அப்படின்னு அதை திருட போனாங்க. இதை பார்த்த மக்கள், ராஜாவே இது இவ்வளோ பாதுகாப்போடு வளர்க்குறாருன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. மக்களும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குன்னு நம்பினாங்க. அவர்களும் அதை தொடர்ந்து பயிரிடவும் செஞ்சாங்க, அதை சாப்பிடவும் செஞ்சாங்க. இந்த கதையிலேயே ரிவர்ஸ் சைக்காலஜினா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ராஜா அவருக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அவருடைய நாட்டு மக்களையும் அதை செய்ய வச்சாரு. இந்த டெக்னிக் தாங்க ரிவர்ஸ் சைக்காலஜி. ரிவர்ஸ் சைக்காலஜியோட கோல் என்னன்னா, ஒருத்தவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மேனிப்புலேட் பண்ணி இவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிப்பாங்க. அதர் பர்சனோட பிஹேவியரை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ யாராச்சும் அதை செய்யாதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அதை செய்வாங்க. இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க கிட்ட ரிவர்ஸ் சைக்காலஜியை நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். இப்போ யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இப்போ உங்கள் பார்ட்னருக்கு பர்த்டே வருதுங்க, அவங்க உங்ககிட்ட கிஃப்ட் வேணாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கிஃப்ட் வேணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவங்க வேணான்னு சொன்னதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். இதாங்க ரிவர்ஸ் சைக்காலஜி. இப்படி தான் ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னரை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. பட் இதை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரேக்கப் வரைக்கும் கூட போகலாம். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங்கில் அதிகமாகவே ரிவர்ஸ் சைக்காலஜியை பயன்படுத்துவாங்க. தேவையில்லாத பொருட்களை கூட கஸ்டமரை மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வாங்க வச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, இந்த பிளேட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே உன்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்னால் முடியும்னு காட்டுறதுக்காக அதை கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்படி தான் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக குழந்தைங்க கிட்ட ரிவர்ஸ் சைக்காலஜியை பயன்படுத்துவாங்க. இப்போ ரிவர்ஸ் சைக்காலஜியோட டார்க் சைடை பற்றி பார்க்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே நல்ல மனிதர்களாக தான் இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. டாக்ஸிக் பேரண்ட் அவங்க குழந்தைகளை தப்பாக மேனிப்புலேட் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? தவறான பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு சேல்ஸ் பர்சன் தேவையில்லாத பொருட்களை நம்மளை மேனிப்புலேட் பண்ணி வாங்க வைக்கும்போது என்ன ஆகும்? அதுக்கு நாம் இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும், தேவையில்லாத கடனில் விழுவோம். இப்படி ரிவர்ஸ் சைக்காலஜியோட டார்க் சைடுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட அந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. உங்ககிட்ட யாராச்சும் இதை உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதில் என்ன விஷயம் இருக்குது, அவங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். அப்படி யாராச்சும் உங்ககிட்ட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா, ஆமாம் எனக்கு செய்ய முடியாது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். ரிவர்ஸ் சைக்காலஜி நல்லதா கெட்டதா? ரிவர்ஸ் சைக்காலஜியை யார் எப்போ எப்படி பயன்படுத்துகிறாங்க
அதை பயன்படுத்துகிற மனிதர்களை சார்ந்தே இருக்குங்க. தேர்ட் பர்சன் யாராச்சும் இந்த டெக்னிக்கை நம்மக்கிட்ட பயன்படுத்தும் போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சைக்காலஜி டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.